தந்தையை இழந்த மாணவிக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பாக 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பரணி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 426 மதிப்பெண்கள் பெற்று தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படித்து வருகிறார். இந்நிலையில் பரணியின் தந்தை தச்சு வேலை செய்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் வறுமையின் விளிம்பு நிலையில் உள்ள தனது குடும்பத்திற்கு உதவுமாறு அவரது தாயார் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து மாணவி பரணிக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து தாயார் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். தந்தையை இழந்த மாணவிக்கு உதவிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டம் தச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் மாணவி பரணி அவர்கள் தனது தந்தையை இழந்த நிலையில் தனது கல்லூரி கட்டணம் செலுத்த சிரமமாக இருப்பதாகவும் அதற்கு உதவி செய்யுமாறும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை எங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலியமாக எங்கள் அறக்கட்டளைக்கு வந்துச்சு. அந்த நேர்க்கியமாக இந்த மாணவியோட படிப்பு தடைப்பட்டு விடக்கூடாது, பொருளாதார ரீதியாக இந்த மாணவியின் படிப்பானது தடைப்பட்டு அவங்க தகப்பனார் காலம் சென்ற அவர் தகப்பனார் திரு வீரப்பன் அவர்களோட கனவு உடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இன்றைக்கி அந்த தொகையை மாணவிட்ட கல்வி கட்டணமாக இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறோம். மாணவியோட கல்வியும் தடைபடாமல் இருக்கிறதையும் உறுதி செஞ்சுருக்கிறோம். எங்கள் அப்பா இறந்துட்டதுனால ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் இருந்தோம். நான் 15 டேஸ் வீட்டில் தான் அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் அப்போது நிறைய நான் பாட்டு பாடினதெல்லாம் பார்த்துட்டு சார் ஜோதி அறக்கட்டளை நிலையத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். சார் இன்றைக்கி சர்ப்ரைஸாக வந்தார். சர்ப்ரைஸாக எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவில் ஒரு வார்த்தைகள்லாம் எழுதியிருந்தார். அது ரொம்பவே எனக்கு ஹார்ட் டச்சிங்கான வேர்ட்ஸாக இருந்துச்சு. எல்லாமே காலேஜ் ஃபீஸ் கூட சார் இந்த இப்போ வர 3 இயர்ஸ்க்குமே எனக்கு சார் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு இதனால் நான் நல்லா படிப்பேன். எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது வந்த நாள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சார் ஹெல்ப் பண்ணுறதுனால ரொம்பவே இதுவாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபீஸ் பிரச்சனைலாம் இருக்காது, நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்குது. நான் நல்லா படித்து நிறைய பேருக்கு நான் ஒர்க் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாருக்கும்.